கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது எங்களுக்கு அதிக சந்தோஷம். இப்போதும் பிரியமானவர்களே, நீங்கள் வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அந்த வசனத்தின் கடைசி பாகத்தை, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். கர்த்தருடைய கீப் யுவர் செல்ஃப் பியூர். அப்போது இந்த நாட்களில் இதை தான் நான் போன செகண்ட் சாட்டர்டேயில் குடும்பங்களுக்காக நான் பிரசங்கித்தேன். இன்னும் பிரசங்கிக்கிற அதில் அந்த சத்திய வசனத்தில் சொல்ல வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நம்முடைய தலைமுறையிலே இயேசு வந்துடுவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அப்படி தான் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் அப்படி தான் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை பைபிள் அப்படி வாசிக்கிறோம். அதனால் இந்த நாட்களில் இந்த வருஷம் தொடங்கினது, இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு நன்மையாய் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த வருடம் நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆனால் நான் என்னை பொறுத்தவரையில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம் இல்லவா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஏசாயா 51:16. ஆமாம், அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார். புரியுதா? அதிகமாக இருக்குது. காலாகால வருஷங்கள் இப்படி தான் நடந்து கொண்டு இருந்தாலும் இதையெல்லாம் எதை சொல்லுகிறது என்பது தான் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, கர்த்தருடைய வருகையை சொல்லுகிறது. ரெண்டாவது, கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லுகிறது. திடீரென்று நம்முடைய ஓட்டம் முடியுமானால், நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு போகுமானால், நம்ம தேவனை சந்திக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அப்போ பிரியமானவர்களே, நீ உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், உன்னை நீ சுத்தவானாக காத்துக்கொள்ளணும். பைபிளில் ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கணும். நீங்கள் வேதத்தை திறந்து 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்க. விக்கிரகங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நம்ம யாரும் விக்கிரக ஆராதனை செய்கிறது கிடையாது, சிலை வழிபாடுகளும் நம்ம செய்கிறது கிடையாது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் யோவான் நிருபக்காரன் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார், நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகுங்கள், உங்களை காத்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள், காத்து கொள்வீர்களாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயன் சாப்டர் 1 verse 9 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏனெனில் அவர்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினி என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கதையும் அறிவிக்கிறார்களே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது born again அல்லது மனம் திரும்புதல், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ரட்சிக்கப்படுதல். இந்த ரட்சிப்பு என்பது ரொம்ப விலையேற பெற்றது. ரட்சிப்பு என்பது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம அப்பா அம்மாவும் கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்தவன் தான், சரியா, என் பிள்ளைகளும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு மனம் திரும்புதல் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம்தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நேற்று இந்த வாலிப தம்பி ஒருத்தன் சாட்சி கொடுத்தான், பார்த்தீங்களா? தவறான பாவத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஆவியானவர் என்னை தொட்ட போது அந்த சத்துரு என்னை விட்டு விலகினான்
இப்போது நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொன்னான். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அது அவனுடைய அனுபவம். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த மனம் திரும்பின அனுபவத்தோடு இருக்கணும். இல்லைன்னா ஏதாகில் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் இயேசுவின் நாமத்தினால அன்போடு தாழ்மையோடு நான் உங்களோட கூட பேசுகிறேன். அதே போல் 1 சாமுவேலின் புத்தகத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 15ல் வசனம் 23ஆம் வசனத்தில், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்துக்கும், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இப்போ விக்கிரக ஆராதனையை பற்றிய ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நம்ம போய் சில வழிபாடுகளை செய்யாவிட்டாலும் அந்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை அதை ரெண்டகம் பண்ணுதல், ஒரு வீட்டை பிரிக்கிறது, சூனியம் வைத்து பிரிக்கிறது. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு அடையாளம். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. ஒருவன் சிலை வழிபாடு பண்ணுறதுக்கும் ஒருத்தன் முரட்டாட்டம் பண்ணுறதுக்கும் அவபக்தி, பக்தி இல்லாமல் நடக்கிறதுக்கும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பைபிளில் தெளிவாக சாமுவேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ முரட்டாட்டம், ரெண்டாவது அவபக்தி. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நம்முடைய சுபாவம் மாறணும், நம்முடைய சுபாவம் மாறணும். கர்த்தருடைய பிள்ளை ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று வாசித்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியம் கேரக்டரில் தோல்வி அடைஞ்சிட்டானா அவன் ஒரு பெரிய இன்டலெக்சுவலாக இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறான், சினிமா துறையில் இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் கேரக்டர் சரியில்லைன்னா அவன் வாழ்க்கையே தோல்வி. கேரக்டர் தான் அவன் வாழ்க்கையை வெற்றியா தோல்வியா நிதானிக்கிறது என்று அந்த புத்தகத்தை ஆக்கியோன்னு சொல்கிறாரு. கேரக்டர் ரொம்ப முக்கியம். அப்போ இதை நீங்கள் கேட்குறீங்கல்ல, நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல வேலை பார்ப்பீங்க, உயர்ந்த அதிகாரியாக இருப்பீங்க. அந்த அதிகாரத்தினால அநேகர் உங்களுக்கு கீழே இருக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஓயாமல் உங்கள் ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டோம், நீங்கள் குடிகாரனாக வாழ்ந்துக்கிட்டோம், அல்லது கேவலமான ஒரு ஜீவியம் இருந்தால் அதுதான் ஒரு முரட்டாட்டம். முரட்டாட்டம் பண்ணுதலும் அவபக்தியும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு பைபிளில் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சாயங்காலம் இந்த வசனத்தின்படி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ முரட்டாட்டம் பண்ணுறது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன், என்னை ஒருத்தராலும் மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அறியாமையின் காலங்களை ஆண்டவர் காணாதவர் போல இருந்தார். இப்போ நம்ம ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக மாறிட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் அந்த முரட்டு சுவாபம் வரக்கூடாது, பழைய ஜென்ம சுவாபம் வரக்கூடாது. யாவரோடு அன்பாயிருங்கள், யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று பைபிள் சொல்லுது. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான்கள் என்று அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பைபிளில் படிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் வீடுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, திருச்சபைக்குள்ள இன்றைக்கி நம்ம முரட்டாட்டம் இருக்கக்கூடாது. நிறைய சபைகளில் ஒரே எலெக்ஷனும் போலீஸாரும் சண்டையும் வாக்குவாதமும் முரட்டாட்டமான ஒரு காரியங்கள் நடக்குது. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை சுத்தவானாக நான் காத்து கொள்ளணும்னா விக்கிரகங்களுக்கு விலகி ஓடணும், முரட்டாட்டத்துக்கு விலகி ஓடணும், அவபக்திக்கு விலகி நான் ஓடணும் என்று நம்ம ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார் என்று ஆண்டவருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு மிகுந்த அன்போடு கூட ஆலோசனை கொடுக்குறேன். இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் கேட்குறீங்களா, டிவியை பார்த்துட்ருக்கிறீங்களா, எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஆவி. இன்னொரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்கள்.
5ஆம் வசனத்தை பாருங்கள். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் என்றால் அதை மாற்றி சொன்னால், ஒருவனுக்கு பொருளாசை இருக்குமா இருந்தால் அது விக்கிரகம். அவனுக்கு விக்கிரகம். ஒரு வேலை பார்க்குறார், ஆண்டவருக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கிறார். அந்த சம்பாத்தியத்தினால தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். பொருளாசை என்றால் என்ன? அண்ணன் தம்பி சொத்தை அபகரிக்கிறது, பிறருக்கு போக வேண்டிய பணத்தை திருடுறது, இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் பணம் 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 எப்படின்னு சொல்லி இந்த பண ஆசை தானே இன்றைக்கி பயங்கரமாக இன்றைக்கி நிறைய வீடுகளில் போராட்டங்களுக்கு காரணம். பொருளாசை எவ்வளோ இருந்தாலும் நிறைய பேருக்கு திருப்தி கிடையாது, திருப்தி இல்லாத ஒரு காரியங்கள். அப்போ இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குற சத்தியத்தை பார்த்தீங்களா? அதாவது அந்த எபேசியர் சபைக்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை. யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க? விபச்சாரக்காரன், அசுத்தன் மற்றும் விக்கிரக ஆராதனைக்காரன், பொருளாசைக்காரன். ஒரு நாள் ஒருத்தர் ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்? இயேசு சொன்னார், நீ போய் என்ன பண்ணு, போய் எல்லா வசனங்களை படி, கற்பனைகளெல்லாம் கை கொள்றியான்னு கேட்டார். அவன் டக்குன்னு சொன்னான், ஆண்டவரே நான் சிறு வயதிலிருந்து இந்த கற்பனைகளின்படியெல்லாம் நான் நடக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டவர் அவன் மேலே அன்பு கூர்ந்தார். அவனை உற்று பார்த்து சொன்னார், உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வரியான்னு கேட்டார். அதை சொன்ன உடனே அவன் சத்தங்காட்டாமல் மனம் அடிவாகி அவன் சோர்ந்து போயிட்டான் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பொருளாசைக்காரன், இந்த பொருள் மேலே ஆசை வச்சிருக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்ம சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கே பார்த்தாலும் பொருளாசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று பைபிளை படிக்கிறோம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல், ஆண்டவரை எனக்குரியதை நான் பற்றி கொண்டு எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்து கொள்ளுவேன் என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க. ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவரை சார்ந்து இருந்தால் நிச்சயமாக உங்கள் பேரில் சீட்டு விழும் என்று கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடணும். உம்முடைய கைகளை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு நீர் பதில் அளித்து இந்த நாட்களில் ஆண்டவரை பலத்த விதமாய் நீர் கிரியை செய்யணும். பொருளாசை வேண்டாம் ஆண்டவரே, முரட்டு ஸ்வாபம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அவபக்தி ஆண்டவர், நான் ஒரு பக்திமானா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அவபக்தி வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பைபிளை படிக்கணும், உம்மை தேடணும், உம்மை சார்ந்து கொள்ளுகிற கிருபையை எனக்கு நீங்கள் தரணும் ஆண்டவரே. கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜெபங்களெல்லாம் கேட்டு நீர் பதில் அளிக்கிறதற்காக கரந்தட்டி ஸ்தோத்தரித்து சேர்ந்து பாடுவோமா? ஆமென். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி
உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். கடைசியாக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியத்தை காத்துக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளை 2 தீமோத்தேயின் புத்தகம் 1 அதிகாரம் 2 தீமோத்தே சாப்டர் 1 verse 14, அதாவது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நான் இன்றைக்கு உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் என்ற வசனத்தின் அடிப்படையில் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இங்கே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை அதை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால தான் காத்துக்கொள்ள முடியும். அந்த நற்பொருள் என்ன? முந்தின வசனத்தை 13 பாருங்கள். 13, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், அன்போடும், அன்பு, என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொன்று. 3 காரியம் நீங்க நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவர்கள் நல்லா படிக்கணும். நீ நல்ல பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும், பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். அந்த வசனத்தை படிங்க. 13 வசனத்தில் 1 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், உங்க 2வது அன்பு, 3வது என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனம். 1 கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற ஃபெய்த், கர்த்தருடைய பிள்ளைகளை. 1 விசுவாசம், 2வது த லவ் ஆஃப் காட், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. 1 விசுவாசம். அதனால தான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்போ இந்த கடைசி காலங்களில் அநேகருடைய விசுவாசம் தணிந்து போயிடும், அநேகருடைய அன்பு தணிந்து போயிடும். அதனால தான் தாய்க்கு மகனுக்கு சண்டை எங்கே பார்த்தாலும். புருஷனே ஆள் வச்சு ஒய்ஃபை கொல்றான், அல்லது ஒய்ஃபே தன்னுடைய யாரையாவது சில ஆட்களை கொண்டு வந்து வச்சு புருஷனுக்கு விஷம் கொடுக்குறா. இல்லை, பெத்த தாயை பிள்ளைகளை தண்ணீரில் வீசிட்டு தானும் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறா. இப்படியெல்லாம் நம்ம டெய்லி தான் பார்க்குறோம். இதெல்லாம் இது 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 எதை குறிக்கிறது? கடைசி காலத்தில் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும். அப்புறம் நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்க கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்கல்ல. ஏன் கடன் வாங்குறாங்கன்னா, ஆண்டவர் மேலே அவனுக்கு விசுவாசம் கிடையாது. ஆமாம், அங்கே இது பணம் வரும், அது வரும், இது வரும், இதை வச்சு கடனை அடிச்சிடலாம், அப்படி இப்படி நினச்சி தான் அவங்க கடனை வாங்குறாங்களே தவிர விசுவாசத்தில், ஃபெய்த்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறது இல்லை. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், 2வது ஆண்டவர் மேல் வைக்கும் அன்பு, 3வது ஆரோக்கியமான வசனம். அப்படின்னா என்னென்ன? ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம் அப்படின்னா சவுண்ட் டாக்டரின், சரியான உபதேசம். இந்த 3 காரியம் இந்த வசனத்தில் இருக்குது. 1 இயேசுவின் மேல் விசுவாசம், 2வது ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, 3வது வசனங்கள். இது 3ஐயும் ஒரு நற்பொருள். இந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால காத்துக்கொள்ளணும். கடைசி காலத்தில் ரொம்ப போராட்டம் வரும், விசுவாசத்தில் நிற்க முடியாதபடி போராட்டம். எங்களுக்கு ரொம்ப ஊழியத்தில் போராட்டம் வரும். இப்போ ஒவ்வொரு மீட்டிங்ஸ் நடத்துகிறோமே, ஏன் நான் உங்ககிட்ட ஜெபிக்க சொல்கிறேன், கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறேன். அந்த ஸ்தோத்திரம் பண்ண இந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஆலயங்களை கட்டணும், மிஷினரிகளை தாங்கணும், ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறேன். ஏன்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் தேவையை சந்திப்பார். நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால் இந்த நாட்களில் நீங்கள்
கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை காத்துக்கொள்ளணும். கிறிஸ்து இயேசு மேல் இருக்கிற விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு போகக்கூடாது. சில நேரத்தில் எதிர்ப்புகள் வேலை ஸ்தலத்தில் வரும், போராட்டங்கள் சரீரத்தில் வரும். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்போது இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அருமையான சத்தியம், அந்த கர்த்தருடைய உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள், விக்கிரகங்களுக்கு விலகி ஓடி உன்னை காத்துக்கொள். அடுத்தது உனக்குள்ள இருக்கிற நற்பொருளை பரிசுத்த ஆவியானவரால் காத்துக்கொள். எவ்வளோ அழகான சத்தியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார். கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் என் விசுவாசம் ஆண்டவர் உங்கள் மேலே தான் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே சில நேரங்களில் கால சூழ்நிலைகளில் ஆண்டவர் சிச்சுவேஷன்ஸ் மாறலாம், ஆனால் கிருபை என்னை தாங்கணும், கிருபை என்னை தாங்கணும், கிருபை என்னை தாங்கணும், கிருபை என்னை தாங்கணும்ப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால என்னை நற்பொருளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் காத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தும்படி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார், நல்ல சத்தியத்தை போதிக்க உங்களுக்கு உதவி செய்தார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமை. உங்களுடைய ஜெப குறிப்புகளை தொடர்ந்து அனுப்பி வைங்க, உங்களுடைய சாட்சிகளையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.